மகள் கண் முன்னே தந்தை கொடூரமாக வெட்டி கொலை. இப்போதாவது வாய் திறந்து பேசுவாரா விஜய் அண்ணா? சாதி பெயரை சொல்லி 6 பேரை வெட்டிய கொடூரம். ரீல்ஸ் அமைச்சர்கள் இங்கு வந்து ரீல்ஸ் செய்வார்களா? கொந்தளிக்கும் பொதுமக்கள். பக்ரீத் பண்டிகைக்கு வாய் திறக்காத IUML. சாதிய பிரச்சனைக்கு சைலண்ட் மோடில் சென்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ரஞ்சித் இப்போதாவது வாயை திறப்பார்களா? 10 ரூபாய் லஞ்சம் வாங்கினால் உடனடி நடவடிக்கை. 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகருக்கு மன்னிப்பு கடிதம், விளக்க கடிதம். மாறு வேடத்தில் வந்த மாற்றப்பட்ட நீதி. மாணவர்களின் இலவச பஸ் பயணம். புதிய சர்ச்சையை தொடங்கி இருக்கக்கூடிய தாவேகா. இது மாதிரி இன்னைக்கு அரசியல் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளையும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மை சம்பந்தமாக தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய செய்தி. அறநிலைத்துறை அமைச்சர் மாறு வேடத்துல போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. அந்த ஆய்வுலயே உங்களுக்கு என்ன சாதிய பாகுபாடு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே இங்க சட்ட ஒழுங்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. எங்க திரும்பினால கொலை, எந்த பக்கம் செய்தியை கேட்டாலுமே கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, இவ்வளவு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கும்போது சரிங்க அமைச்சர்கள் என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஏன்னா முதலமைச்சர் எதுக்கும் வாயை திறக்க மாட்டாரு. அமைச்சர்களாச்சும் என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, அமைச்சருக்கு ஆளுக்கு ஒரு பாணியில ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டைல், அந்தந்த ஸ்டைல்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இங்க குடும்பமா கதறிட்டு இருக்கிறாங்க. திருவாரூர்ல ஒரு குடும்பம் பெத்த மகளுடைய கண்ணு முன்னாடி தந்தையை கொடூரமா வெட்டி சாவடிக்கிறானுங்க. திருவாரூர்ல ஒரு திருமுருகன் சொல்லக்கூடிய ஒரு மேஸ்திரி ஒருத்தர் செங்கல் சூளையில வேலை செய்யறாரு. அந்த மேஸ்திரி நைட்டு வீட்டுல வந்து குடும்பத்தோட படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது காலையில யாரோ டப்படமான்னு கதவு தட்டக்கூடிய சவுண்டு கேட்குது. சரி யாருன்னு போய் அந்த கதவை போய் உள்ள இருந்து கதவு திறக்கிறதுக்குள்ளேயே வீட்டுக்கு 2 கதவு வெளியில இருக்கக்கூடிய கதவு அதுக்குள்ளே உடச்சு வந்துட்டானுங்க. இவர் இந்த கதவு திறக்கிறதுக்குள்ளே வெளியில இருக்கக்கூடிய கதவு உடச்சிக்கிட்டு உடனடியா வந்து 6 பேர் கொண்ட கும்பல் முகமுடி போட்டுக்கிட்டு அவரை சரமாரியா வெட்டி சாச்சிருக்கிறானுங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்காக அவரோட மனைவி, அவருடைய மகன் போகும்போது அவங்களையுமே தாக்கியிருக்கிறானுங்க. அதுல அவருக்கு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மகன், அந்த மகனுக்குமே வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்குது. அப்போ அங்க அவருக்கு அந்த மகனுக்கு அடுத்து ஒரு மகள் ஒருத்தவங்க, அவங்க 8வது படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மகள் அந்த புள்ள எங்க அப்பா விட்டுருங்கன்னு சொல்லி அந்த புள்ள கத்தும் போது அந்த புள்ளையோட கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. கத்தாத, கத்துனா உன்னையே சாவடிச்சிருவேன், உங்க அப்பா எப்படி சாவுறான்றதை நீ பாரு, உங்க அப்பா எப்படி சாவுறான்னு நல்லா ரசிச்சு பாருன்னு சொல்லி இந்த புள்ளையோட கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு பெத்த தந்தை கண்ணெதிர கொடூரமா வெட்டி சாய்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு திருவாரூர்ல நடந்து அவ்வளவு பெரிய கொடூரம் அந்த இடத்துல நடந்திருக்குது. அந்த பிள்ளையால இப்போ வரைக்குமே ஜீரணிக்க முடியல. என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பா வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டாங்களே, எங்க அப்பா சாவுறதை நான் கண்ணெதிர பார்த்து நான் துடிச்சேனேன்னு சொல்லி அந்த பிள்ளையால இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து அந்த பிள்ளையால மீண்டு வர முடியல. இவ்வளவு மோசமான நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நாளுக்கு நாள் தினம் ஒரு செய்தின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு மோசமான முறையில இங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி திமுகவுடைய ஆட்சியில் இது மாதிரி நடந்திருந்தா வாய்க்கிலே டைலாக் பேசிட்டு நிறைய பேர் வருவாங்களே, பத்திரிகையாளர் என்ற பேர்ல, அரசியல் விமர்சகர் என்ற பெயர்லையும், நடுநிலைவாதிகள் என்ற பெயர்லையுமே பல பேர் வருவாங்களே, அவங்களாம் எங்க போனாங்க? எங்க தலைமறைவாயிட்டாங்களா, இல்ல வெளிநாட்டுக்கு எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. யாரையுமே காணோம். இப்படி தினம் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது. முதலமைச்சருக்கு இதுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை, ஒரு ஸ்ட்ராங்கான சட்டத்தை கொண்டு வருவோம், காவல்துறை இதுக்கேற்ற அளவுக்கு இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா செய்வோம், இல்ல குற்றவாளிகளோட விஷயத்துல இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி முதலமைச்சர் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. முதலமைச்சர் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்க மாட்டாரு. சரி, இங்கதான் பிரஸ் மீட் தவிர்க்கிறாரு. டெல்லிக்கு போறாரு, பிரதமரை பார்க்கறதுக்கு டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு வழக்கமாவே ஒரு முதலமைச்சர் போய் டெல்லியில போய் பிரதமரை போய் முதல் முறையா பதவியேற்ற உடனே பிரதமரை போய் சந்திக்கிறாங்கன்னா நம்ம மாநிலத்தோட அத்தியாவசிய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகளை பிரதமர் கிட்ட கோரிக்கை மனுவை எழுதி கொடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 20க்கும் மேற்பட்ட மனுக்களோட, 20க்கும் மேற்பட்ட புகார்களோட பிரதமரை போய் சந்திச்சு வந்தாரு. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்று பிரதமரை போய் சந்திக்கும் போது 63 கோரிக்கைகளோட போய் பிரதமரை போய் சந்திக்கிறாரு. ஆனா விஜய் வெறும் 4 கோரிக்கை. ஏன்னா இங்க எதுவுமே பிரச்சனை இல்லைல்ல, நம்ம எல்லாம் சொகுசா ரொம்ப கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, அதனால வெறும் 4 கோரிக்கை. அதுல தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடலாம் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு 4 கோரிக்கைகளோட பிரதமரை போய் சந்திச்சுட்டு வெறும் 7 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் அவ்வளவுதான் அந்த சந்திப்பே. அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லை. அந்த 7 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் சந்திச்சதையே இங்க ஃபயர் விட்டுட்டு திரியிறாங்க அவனுங்க. ஏய் பாத்தியா, மோடியே மிரண்டுட்டாரு, மோடிய அங்க போயிட்டு மோடி உன்னை நான் மிரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி வடிவேலு காமெடி ஒண்ணு இருக்கும்ல, வடிவேலு காமெடியில சொல்லுவாரு, தெய்வமே என் தெய்வமே அப்படிங்கும் போது இங்க அவங்க எதிரில் பாத்தியாடா உன்னை கொன்றுவேன், கொன்னு கடல்ல தூக்கி போட்டுருவேன் அண்ணன் மிரட்டாரா அப்படின்னு வரல, அந்த மாதிரி இங்க பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அந்த 7 நிமிஷம் ஒண்ணுமே பேசாம அப்புறம் கடைசியில் வெளியில வராரு.
அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், தமிழ் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, சார் பிரஸ்ஸை சந்திங்க சார், சார் மீடியாக்களுக்கு விளக்கம் கொடுங்க சார், பிரஸ்ஸை சந்திங்க சார்னாங்க. எதையுமே திரும்பி பார்க்காம அப்படியே அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. சார் ஜெயலலிதாலேருந்து கலைஞர்லேருந்து மு.க. ஸ்டாலின்லேருந்து யார் வந்தாலும் இங்கே பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க சார். ஏன்னா ஒரு பிரதமரை சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரஸ் மீட்டுங்கிறது சாதாரணது இல்லை, அது தேசிய செய்தியாக மாறும். பிரதமரை சந்திச்சுட்டு வராங்கும் போது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஊடகங்கள் அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு கருத்தை நம்ம சொன்னோம், நம்ம மாநிலத்தோட நலனோ மாநிலத்தோட விஷயத்தை நம்ம கோரிக்கையை முன் வச்சோம்னா அது நாடு முழுக்க பேசக்கூடிய ஒரு செய்தியாக மாறும். ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது சரியான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எல்லா முதலமைச்சருமே பயன்படுத்துவாங்க. ஆனால் இவர் அந்த இடத்துல பிரஸ் மீட்டை கூட தவிர்த்துட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்டை தவிர்த்து நம்ம மோடிஜி பிரஸ் மீட்டை தவிர்த்து பார்த்துருக்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா விஜய் அந்த பாணியை கையில் எடுக்கிறாரு. பிரஸ் மீட்டை தவிர்த்து அப்படியே போறாரு. எப்படி ஒரு கரூர்ல அந்த கூட்ட நெரிசலை எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அங்க பத்திரிகையாளர் சார் 30 பேர் செத்துறாங்க சார், 40 பேர் செத்துறாங்க, அப்படியே திரும்பி பார்க்காம போனாரு. அதே மாதிரிதான் இங்கேயுமே தவிர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இங்க மாநிலத்துல எப்பேற்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ, கொலையோ, படுகொலைகளோ, கற்பழிப்புகளோ எது நடந்தாலுமே முதலமைச்சருடைய தரப்புல இருந்து நம்ம எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா அவர் பிரஸ் மீட்டே சந்திக்காத இவர் எங்க இருந்து பார்க்க போறாரு அப்படின்ற நிலைமைக்கு நீங்க மக்களே பழகிட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம ஓட்டு போட்டாச்சு, 5 வருஷம் இனிமே இதை தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு மக்களுமே வந்துட்டாங்க. சரி, அமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா, போற இடமெல்லாம் அமைச்சர்கள் ரீல்ஸ் போட்டு இருக்காங்களே, அந்த அமைச்சர்களாச்சும் இந்த மாதிரி கொலை நடக்கும்போது, இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்கும்போது அமைச்சர்களுடைய தரப்புல இருந்து ஏதாவது ரியாக்ஷன், எங்கெங்கே ரீல்ஸ் போடுறீங்களே அந்த ரீல்ஸ் இங்க வந்து போட்டாதான் என்ன? இப்போ புதுசா ஒரு ரீல்ஸ் ஒன்று போட ஆரம்பிச்சிட்டாங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர் வந்து இப்போ புதுசா இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. இப்போ ஸ்கூல் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போகுது, அதனால மாணவர்கள் பள்ளி சீருடையில ஸ்கூல் யூனிஃபார்ம்ல எந்தெந்த மாணவர்கள்லாம் போறாங்களோ அவங்களுக்கு டிக்கெட்டே கிடையாது, பஸ்ஸில் அவங்களுக்குலாம் ஃப்ரீ, கட்டணமில்லா பேருந்து அவங்க எல்லாருக்குமே சொல்லி ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாரு. இது என்னவோ உலகத்திலே புதுசாக கொடுத்த அறிவிப்பு மாதிரி தந்தி டிவியில், அப்பா தந்தி டிவியில் எங்கேயோ போயிட்டாங்க தெரியுமா ஜால்ரா அடிக்கிறதுல, தந்தி டிவி பிரம்மாண்ட அறிவிப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தலைப்பை போட்டு அதை ஏதோ புதுசா உலகத்திலே இப்போதான் புதுசா ஒரு செய்தியை போடுற மாதிரி இதை ஒரு அறிவிப்புன்னு சொல்லி தந்தி டிவி பிரம்மாண்டமா அந்த செய்தியை போடுறாங்க. இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் தெரிய வேணாம், இப்படி ஒரு அறிவிப்பு சரி அமைச்சர் கொடுக்குறாரு ஓகே, ஆனா இந்த அறிவிப்பு ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் தான், இவங்க ஒன்றும் புதுசா செய்யல, இது ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய நடைமுறை தான் அப்படின்றத ஒரு ஊடகம் அதை கொஞ்சம் கொஞ்சமாச்சும் தெளிவுபடுத்த வேணாம். கலைஞர் என்னைக்கோ கொண்டு வந்துட்டாரு. பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ தூரமா இருக்க காரணத்துக்காக இங்க பிள்ளைகளோட கல்வி தடைப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கலைஞர் இலவச பஸ் பாஸ் கட்டணம் கொண்டு வந்தாரு. இந்தியாவிலே முதன்முறை அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு பிறகுதான் இந்த இலவச பஸ் பாஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதுக்கப்புறமா சீருடை இருந்தாலே, அதாவது பாஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சீருடை இருந்தாலே யூனிஃபார்ம் பிள்ளைங்க போட்டிருந்தாலே அவங்கள்ட்ட டிக்கெட் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை 2023 அன்பில் மகேஷ் பொய்யாமலே கொண்டு வந்துட்டாரு. அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது சீருடையில இருந்தாலே அந்த மாணவர்கள்கிட்ட நீங்க டிக்கெட் கேட்கக்கூடாது, அவங்கள்ட்ட டிக்கெட்டுக்கான கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி 2023 அன்பில் மகேஷ் பொய்யாமலே அறிவிச்சிருக்கிறாரு. அந்த அறிவிச்ச அதே திட்டத்தை தான் இன்னைக்கு இந்த போக்குவரத்துறை அமைச்சர் அறிவிக்கிறாரு. யூனிஃபார்ம்ல இருந்து அவங்கள்ட்ட டிக்கெட் வாங்க மாட்டேன்னு அறிவிக்கிறாங்க. இதை இன்னும் ஒரு புது செய்தியை போடுற மாதிரி இன்னைக்கு ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அப்ப இது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய செய்தி, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை என்னவோ இவங்க தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு ரீல்ஸ் மமதையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் போனோம்னா அமைச்சர் பிரபு, அவர் இந்த இயற்கை வளங்களுக்கான ஒரு அமைச்சராக நியமிச்சிருக்கிறாங்களா, அவர் தன்னுக்கான துறையை பார்க்காம ரீல்ஸ் போறல எம்ஜிஆர்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு. ஏன்னா எம்ஜிஆர் தான் அந்த காலத்துல ரீல்ஸ் போடுவாப்புல, போய் வயசான பாட்டி வரும், பாட்டி அப்படின்னு அந்த பாட்டியை ஓடி போய் கட்டி பிடிச்சிடுவாரு. தாத்தா நல்லா தான் நடந்து போவாரு, எம்ஜிஆர் ஓடி போய் தாத்தா நீ கீழே விழுந்துடாத தாத்தா அப்படின்னு சொல்லி தாத்தாவெல்லாம் கட்டி பிடிச்சி எம்ஜிஆர் அந்த காலத்துல ரீல்ஸ் போட்டாரு. எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு புரட்சி திலகம் அப்படின்னா நம்ம அமைச்சர் பிரபு தான். பிரபு போற இடமெல்லாம் ரீல்ஸ். ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்றாரு, அதாவது இவர் வந்து சாதாரண ஹோட்டல்ல தான் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்மளாம் நம்பணும்னு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து போய் சாப்பிட்றாங்க. பரோட்டா இலையில பரோட்டா பிரிச்சு போட்டு கிடக்கு. அப்போ ஒரு பொம்பளை புள்ள ஒன்று வந்து, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா, அண்ணா நீங்க எனக்கு வேற யாருமே பிடிக்காது, உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து அப்படியே அழுதுகிட்டே ஒரு மேல சாயிற மாதிரியும் அந்த பிள்ளைக்கு ஆறுதல் தேத்துற மாதிரியும் இதை இவங்களே ரீல்ஸ் போட்டு அதுக்கு பின்னாடி பிஜிஎம்லாம் கொடுத்து ஒரு சோக எஃபெக்ட், ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி, சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரீல்ஸோடைய முதல்ல ஒரு பாதி வீடியோ நம்ம பார்த்தோம்னா இலையில பரோட்டா இருக்குது, பரோட்டா பிச்சு போட்டு அப்படியே இருக்குது, குழம்பு எதுவுமே ஊத்தல. அதே ரீல்ஸ் அந்த புள்ள திரும்ப ஒரு தோல்ல சாஞ்சி அழுவுது. அந்த ஷாட்ல பார்த்தோம்னா இலையில பரோட்டாக்கு மேல சால்னாலாம் ஊத்தி நல்லா பிணைஞ்சு குழப்பி வச்சிருக்குது. அது எப்படி? ஒரு புள்ள இங்க அழுதுகிட்டு இருக்கு, அழுவும் போது ஒரு பிரட்டி சாப்பிட வாய்ப்பு இல்ல வேற யாரும் அந்த வீடியோக்குள்ள உள்ள வந்து அந்த இலையில வந்து சால்னா ஊத்தி குழப்பி அடிக்கல. அப்ப எப்படி நடந்தது அப்படின்னா இதுதான் ரீல்ஸ் ஆச்சு. இவங்க வெறும் ரீல்ஸுக்கு மட்டுமே கவனம், எல்லாம் ஸ்கிரிப்டட் தான். ஸ்கிரிப்டட் ஷோல ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சோன்னா அந்த டேக் சரியா வரல, அது சரியா வரல அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி ரீடேக் ஒன்று எடுக்கிறது.
இது என்னன்னா அதை ஃபர்ஸ்ட் ஒரு டேக் எடுத்துறாங்க, அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் அந்த டேக் வரலையா, சரி சரி வா ரீஷூட் எடு, அடுத்த ஷூட் எடுத்துரு அப்படிங்கும் போது இங்க குழப்பி வச்சு அந்த பரோட்டாவை பார்க்க மறந்துட்டாங்க. அதையாச்சும் ஒழுங்கா கவனிச்சிருக்கணும். டைரக்ஷன் மிஸ்டேக். இது மாதிரி தான் பண்ற எல்லாமே டைரக்ஷன் மிஸ்டேக். எங்க அக்கா கீர்த்தனா, அக்கா தொழில்துறைக்கான ஒரு அமைச்சரை நியமிச்சோன்னே அக்கா போயிட்டு ரீல்ஸ் போடுறாங்க. அதுல உலகத்திலேயே அமைச்சர் ரீல்ஸ் போட்டு நம்ம இப்பதான் பாக்குறோம். இன்வெஸ்டர்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் சிஎம் வந்துட்டாரு, அதனால நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க உலகத்துல இருந்து இங்க வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த ஸ்டைல அவங்க ஒரு ரீல்ஸ்ல 1000 கட்டு எடுக்கப்பட்ட ரீல்ஸ். அதுதான் இப்போ எத்தனை டேக்கு தான் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. ஐஎம் கீர்த்தனா, அந்த ஐஎம் கீர்த்தனாவுக்கு ஒரு டேக்கு, அவர் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படின்ற அதுக்கு ஒரு டேக்கு, வெறும் கட்டா எடுத்து வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு ரீல்ஸ். நான் என்ன கேட்குறேன், இந்த வீடியோவை இன்வெஸ்டரோட ஈர்க்கிறதுக்காக, முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக இந்த ரீல்ஸை கிரியேட் பண்றேன்றீங்க. இப்படி கட்டு எடுத்தா இந்த ரீல்ஸை பார்த்து யாராவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்களா? இது ஒரு யூடியூப் சேனல்ல நீங்க போட்டு அல்லது இன்ஸ்டாகிராம்ல போட்டா கூட அதுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறது கூட எந்த கம்பெனி வர மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை என்னப்பா? உண்மைதான். இந்த கோயம்புத்தூர்ல ஈமு கோழி முட்டைன்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. தேடி போய் கோயம்புத்தூர்கார மட்டும் தான் ஏமாறுவாங்க. அந்த கோயம்புத்தூர்கார கூட இது மாதிரியான ஆடை பார்த்து எவனுமே ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு வீடியோ, இதை பார்த்து கோடிகள்ல முதலீடு செய்யறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க. முதல் இன்வெஸ்ட் பண்ணுமா, அதுக்கு தெளிவான பேச்சு உங்கள்கிட்ட இருக்கணும். தெளிவான பேச்சு, எங்கள்கிட்ட இந்த மாதிரி திட்டமிடல் இருக்குது, இது மாதிரி நாங்கள் எங்களுடைய அரசு இருக்கு, அது தெளிவான பேச்சு இருக்கணும். நீங்களே கட்டு டேக் எடுக்கிறீங்க. அப்ப என்ன செய்யணும், இதுக்கு விளம்பர தூதரா வேற யாரும் நடிகர்கள் நியமிக்கலாம். ஆல்ரெடி விஜயே இதுக்கு முன்னாடி நடிகர் தான், அப்ப அவரை வச்சே எடுத்துருக்கலாம். அல்லது விளம்பர தூதர்கள் யாரும் நடிகர்கள் நியமிச்சு அது ஈர்க்கிறதுக்கான ஒரு காரியமா இருக்கும். அப்ப இது எதையுமே செய்யாம இன்னைக்கு தேதிக்கு நான் ஒரு ரீல்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் நடத்துறவங்க யூடியூப் சேனல் நான் தினம் இத்தனை வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முன்னாவே ரீல்ஸ் போட்டு பழக்கமாகிறதால நான் இன்னைக்கு என்ன புதுசா நான் ரீல்ஸ் போடுறது. இதுக்கு முன்னாடி கீர்த்தனாக்கா ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ரீல்ஸ் போட்டாங்க. அப்படி ஒவ்வொரு ரீல்ஸ் ஒரு நாள் போடும்போது இன்னைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இந்த ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ரியல் எஸ்டேட் தாம்பரத்துக்கு மிக அருகில் இங்க வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே இங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்ட போறாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு ஏர்போர்ட் வரதா சொல்லியிருக்காங்க. தரைக்கீழ நீங்க தோணிங்கன்னா உடனடியாக இங்க தண்ணி வந்துடும். ஐயோ சூப்பர் இடங்க, அந்த மாதிரி பேட்டர்ன்ல இவங்க ரீல்ஸ். அப்ப இது மாதிரி வேற ரீல்ஸ்ல மட்டுமே இவங்களுடைய கவனம் இருக்கிறதால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு, மக்கள் அன்றாட என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அது இவங்களுக்கு தெரியறதே இல்லை. சரி, நீங்கள் ரீல்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம்னா போய் அந்த பொதுமக்களுடைய பாதிப்புகள் போய் அவங்க பிரச்சனைகளை போய் சரி செஞ்சு அங்க போய் ரீல்ஸ் செஞ்சா வச்சோம், அதுல ஏதாவது மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஆனா அந்த பக்கம் இவங்களோட கவனம் போறதே கிடையாது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல தான் தென்காசியில் நடந்திருக்கு அவ்வளோ மோசமான ஒரு சம்பவம். தென்காசியில் இருக்கக்கூடிய ஆலங்குளம் பகுதியில் அங்க நெட்டூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அங்க ஒரு மர்ம கும்பல், ஒரு 7-8 பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் நைட்ல வந்து தொடர்ந்து அந்த மாதிரியான சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து நடக்குது. அங்கங்க கொள்ளை சம்பவங்கள், ரோட்ல வேகமா போறது, ஏன் வேகமா போறீங்கட்டா அவங்கள போட்டு வெட்டுறது, தாக்குறது, இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு கல்யாண வீட்டுல ஒரு நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்படி நடந்திருக்கக்கூடிய நேரத்துல ஊருக்குள்ள பூந்து ஒரு 6 பேரை சரமாரியா வெட்டி சாச்சிருக்கிறானுங்க. கண்ணா பின்னான்னு போட்டு வெட்டி இருக்கிறானுங்க. வெட்டும் போது அவங்களோட சாதிய பெயரை குறிப்பிட்டு, அவங்க என்ன சாதியோ அந்த சாதிய பெயரை குறிப்பிட்டு உங்களுக்கு இவ்வளவு கேக்குதாடா, இந்த ஜாதியில பிறந்த உங்களுக்கு இவ்வளவு கேக்குதா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு போட்டு வெட்டி இருக்கிறானுங்க. வெட்டப்பட்டவங்க நீங்க மருத்துவமனையில சிகிச்சை எடுக்கும் போது அந்த வீடியோ நம்மளால காட்ட முடியல. யூடியூப்ல காட்ட வயலன்ஸ் பிரச்சனை வரும். அப்படி கையை தூக்குறாரு, இந்த பீஸ் அப்படி தொங்கி கிடக்குது. அந்த இடத்துல கையில அவ்வளவு பெரிய காயம். ஒருத்தர் காலை வச்சிருக்காங்க, காலில் அவ்வளவு பெரிய பாலமா கால் பொழந்து போய் கிடக்குது. அந்த அளவுக்கு கொடூரமா வெட்டி சாச்சிட்டு போயிருக்கிறானுங்க. 6 பேரை வெட்டி சாச்சிருக்கிறான். இந்த 6 பேருமே சாதியின் பேரை சொல்லி, சும்மா சாதாரணமான வெட்டல, அவங்களோட சாதியோட பேரை சொல்லி வெட்டி இருக்கிறானுங்க. அப்புறம் பொதுமக்கள் அங்கே அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி அவங்க குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு ட்ரோன் ஷாட், அந்த ட்ரோன் ஷாட் அந்த குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய இந்த வீடியோவையே ஊடகங்கள் பேர் வைக்கும் போது சினிமா பாணியில் குற்றவாளிகளை பிடித்த காட்சி. ஏன்னா சினிமாத்தனமான ஆட்சி தானே, சினிமா நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ சினிமா பாணியில் தான் எல்லாமே நடக்கும். ட்ரோன் ஷாட்ல ஏன்னா பயங்கரமா போய் நாங்கள் போய் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரோன் ஷாட்ல அதில் பார்த்தா குற்றவாளி ஓடுறான். ஆனா போலீஸ் போய் அவனை பிடிக்கும்போது ரொம்ப அசால்ட்டா போலீஸ் கிட்ட ஐயா நாங்களே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வரான். அவனை கழுத்தை பிடிச்சி இறக்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு வேன் வருது. வேன்ல இருந்து போலீஸ் அந்த சினிமால இருந்து இறங்குற கட்ட வேகமா ஓடி ஆல்ரெடி அவனை பிடிச்சாச்சு. இதுக்கடுத்து இவங்க வேகமா பரபரப்பா வந்து அவனெல்லாம் பிடிக்கலாம் தேவையில்ல, அப்படியே பெரிய பரபரப்பா வந்து அவனை பிடிக்கிற மாதிரி போலீஸ் அங்கிருந்து இறங்கி வர மாதிரியும் ஒரு சினிமாத்தனமான ஒரு காட்சிகள் அந்த இடத்துல காட்டப்படுது. அதுக்கு பிறகு குற்றவாளிகளுடைய போட்டோன்னு சொல்லி காட்டப்படுது. இப்போ வரைக்கும் நான் ஃபுல்லா தேடிட்டு தான் வந்தேன். இப்போ வரைக்கும் குற்றவாளிகளோட முகத்தை எங்கேயுமே பார்த்த மாதிரி தெரியல. வேற யாராவது பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கு மாஸ்க் போட்டிருக்குது. அடிக்கிற வெயில்ல எதுக்கு அவங்களுக்கு மாஸ்க், முகத்தை மறைச்சு? அப்ப இப்படி முகத்தை மறைக்கும் போது மக்களுக்கு ஒரு சந்தேகமே எழுது. ஏன் முகத்தை இவங்க மறைக்கிறாங்க?
ஒரு குற்றவாளி தான் முகத்தை மறைக்கணும்னு சொல்லி அவன் தான் இங்கே அரெஸ்ட் பண்ணும்போது முகத்தை மறைப்பான். நீங்களே ஏன் அப்படி முகத்தை மறைச்சு கூட்டு போறீங்க? அப்ப வேற ஏதாவது கேஸ்ல உள்ளவன இதுல நீங்க போடுறீங்களா? இந்த கேஸ் சூட்டோட முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதான்னு சொல்லி மக்கள் மத்தியில தினம் தினம் இது மாதிரியான கேள்விகள். எது எப்படியோ பொதுமக்கள் மேல இப்படி சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்ற ரொம்ப மோசமான முறையில போய் பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க சாதியின் பேரை சொல்லி வெட்டி இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகள் பெரிய ரியாக்ஷன் இல்ல காட்டினாங்களான்னு தெரியல. அல்லது பா ரஞ்சித் மாதிரியான சாதிய வன்கொடுமை எங்கே நடந்தா பயங்கரமா படம் எடுப்பார் பா ரஞ்சித்துமே இதுக்கு எதிராக பெரிய எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டல. அவங்களுடைய நீலம் பண்பாட்டு மையம் அதுல இருந்துமே பெரிய அளவில் ரியாக்ஷன் காட்டப்படல. ஏன் இப்ப சென்னை சைதாப்பேட்டையில ஹவுசிங் போர்டு ஒதுக்குறதுல மக்களுக்கு ஹவுசிங் போர்டு வீடுகள் ஒதுக்குறதுல ஒரு சாதிய பாகுபாடு காட்டப்படுது. தலித் சமூகத்தை சேர்ந்தவங்கள ஓரம் ஒதுக்கப்படுறாங்க. இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுக்கு நீலம் பண்பாட்டு மையத்துல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடும் கூட அதுல தாவேக்கான்ற ஒரு பெயரோ அந்த குறிப்பிட்ட சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ தாவேக்காவோட எம்எல்ஏ அருள் பிரகாசம் அவருடைய பேரோ மற்ற தாவேக்கா சம்பந்தமான எந்த ஒரு வார்த்தைகளுமே இல்லாம அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரு இன்னாரு அப்படி சொல்லி அப்படி பூசி மொழுவுனா மாதிரியான வார்த்தைகள். சமீபத்தில் திருநெல்வேலியில ஒரு பையன் லவ் பண்ணான்றதுக்காக பொண்ணு வீட்டுல இருந்து அந்த பையனை வெட்டிட்டாங்க. அந்த பையனுமே இறந்துட்டான். இதே நீலம் பண்பாட்டு மையம் பாரஞ்சித்தோட நீலம் பண்பாட்டு மையத்துல இதுக்கு முன்னாடி கவின் படுகொலை சம்பந்தமான செய்தி வெளியிடும் போது கவின் ஆணவ படுகொலை அப்படின்னு தலைப்பு வைக்கிறாங்க. ஆனா இங்க பேர் வைக்கும் போது காதலித்ததால் வெட்டி படுகொலை, அது மாதிரி காதலித்ததால் வெட்டி படுகொலை, இளைஞர் படுகொலை, இது மாதிரியான பெயர்கள் வைக்கிறாங்க. அப்ப ஏன் இந்த பாகுபாடு? திமுக ஆட்சியிலனா அது ஆணவ படுகொலை பயங்கரமான பேச்செல்லாம் பேசுறது. ஆனா அதுவே இங்க தாவேக்காவுடைய ஆட்சியில அதை சொல்றது கூட வெளியில வர்றது கூட உங்களுக்கு தயக்கம் இருக்குது. அதை நான் வாய் திறந்து பேச மாட்டேன்னா ஏன் இந்த பாகுபாடு? இந்த பாகுபாடுல தான் நிறைய பேர் இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னைக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னே அவங்களுடைய நிலைப்பாடு நாளுக்கு நாள் தோய்வடைஞ்சிட வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க அந்த ஐஜி தானே அவங்க ஐஜி ரம்யா ஐஜி அன்னைக்கு பிரஸ் மீட்ல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுல கண்டனம் எழுந்தது. அதே கேள்வி அண்ணன் வன்னியரசு கிட்ட போய் அந்த கேள்வி கேட்கறாங்க. அப்ப சிரிக்கவே கூடாதா? போலீஸ்னா எப்பவுமே அப்படியே மொறப்பாவே இருக்கணுமா? சிரிக்கிறது இயல்பு தானாங்க. பிரஸ் மீட்ல சிரிச்சா என்னங்க இருக்குன்னு சொல்லி இதை நார்மலைஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. சிரிக்கிறது தப்பு, என்னைக்கு அவங்க சிரிக்கவே கூடாது அப்படிங்க யாருமே சொல்லல. எந்த மாதிரியான கேஸ் அது? அந்த கேஸ் அந்த பேட்டிலேயே அவங்க சொல்றாங்க இது ஒரு சீரியஸான இஷ்யூ, இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவ்வளவு சென்சிட்டிவா ஒரு 10 வயசு பிள்ளை நாசப்படுத்தப்பட்டு ஒரு குடும்பமே கதறுது, ஒரு கிராமமே போராட்டம் பண்ணிட்டு இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் கூட அவ்வளவு கேர்லெஸ்ஸா அவளை சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க. இன்னொரு ஏஎன்ஐ நினைக்கிறேன், ஏஎன்ஐ பிரஸ் மீட் கொடுக்கும்போது அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஐஜி சிரிக்கிறாங்க. அப்போ இப்போ ஏற்பட்ட சிரிக்கும் போது கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அவங்களுடைய பேச்சுல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது. அவங்க சிரிக்காம அப்படியேவா இருந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், இந்த குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கே தமிழ்நாட்டில், தொடர்ந்து இந்த குதிரை பேரம் ஒரு சோஃபா அரசியல் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது விடுதலை சிறுத்தையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, அப்படிலாம் இல்ல, நாகரிகமான அரசியல் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த ஸ்டாண்ட் மாறுறதை பார்க்க முடியுது. ஒரு அமைச்சரவையில் ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னே அந்த ஸ்டாண்டு மாறுறதை பார்க்கும்போது தான் அப்போ இப்படி கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள்ல இருக்கவங்களே இது மாதிரியான நிலைமையில இருக்கிறாங்க. அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இது மாதிரி ரீல்ஸ் போட்டு இருக்கிறதால தான் இன்னைக்கு மக்கள் சட்ட ஒழுங்குல பெரிய அளவுல சிக்கி தவிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் பெரிய அளவுல நிற்கிறாங்க. அதுலயும் ரொம்ப பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? இப்போ அறநிலைத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரமேஷ், அவர் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பல ரீல்ஸ் எல்லாம் போய் பண்ணாரு. இப்போ புதுசா அறநிலைத்துறையிலேயே கோவில்லேயே போய் ரீல்ஸ் பண்றதுக்காக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருக்கிறாரு. மாறு இடத்துல மாஸ்க் போட்டு மாறு இடத்துல போயிருக்கிறாரு. ஏன் ப்ரோ காசை போட்டு வேஸ்ட் பண்றீங்க? மாஸ்க் சும்மாவா விற்குது? ஒரு மாஸ்க் இன்னைக்கு 5 ரூபாய் குறைஞ்சது. நீங்க மாஸ்க் இல்லாம போனாலே நீங்க யாருன்னே தெரியாது. தாவேக்காவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாருமே இன்னார்தான் எம்எல்ஏன்னு யாருக்கும் தெரியாது. கரண்ட் இல்லைன்னு சொல்லி மக்கள் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டம் பண்ற மக்களுக்கு எம்எல்ஏ யாரு, எம்எல்ஏ பேர் என்னன்னு கூட தெரியல. அப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கே நீங்க யார் எம்எல்ஏ யார் அமைச்சர் எதுவுமே தெரியாத போது அந்த விஜய் அது ஒண்ணுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. எதுக்கு நீங்க மாஸ்க் எல்லாம் போட்டு ரிஸ்க் எடுக்கிறீங்க? நீங்க மாஸ்க் இல்லாம போனாலே யாரும் தெரிய போறது இல்லை. அப்போ மாஸ்க் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டா போயிருக்கிறாரு. அப்போ போயிருக்கும் போது அங்க கியூல நிற்கும் போது 100 ரூபாய் இன்னும் கட்டணம் வாங்கப்படுமா கோயில்ல? ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் ஒருத்தர் இல்லை, நம்ம இவங்க பேசி இருக்கிறாங்க, நாங்க வெளியூர்ல இருந்து வரோம், சீக்கிரம் கொஞ்சம் போக வேண்டி இருக்கு, கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னும் போது அங்க இருக்கக்கூடிய ஐயப்பன் சொல்லக்கூடிய ஒரு அர்ச்சகர் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஸ்பெஷல் தரிசனம், டக்குன்னு துரித தரிசனம் ஒன்று இருக்கு, டக்குன்னு உங்களை உள்ள அனுப்பிடுவோம், அதுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் தரணும், நீங்க 4 பேர் இருக்கீங்க 4000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னும் போது எங்க கையில கேஷா இல்ல அப்படின்னும் போது சரி அப்ப ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜிபே 4000 ரூபாய் ஜிபே பண்ணிருக்காங்க. இந்த ஜிபே பண்ணிட்டு அதில் அவங்கள உள்ள போறது, யார் யாரெல்லாம் அவங்கள உள்ள அனுப்புனாங்க, அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன் உட்பட யாரெல்லாம் உள்ள அனுப்புனாங்க சொல்லி இது எல்லாமே கையங்களவுமா ரமேஷ் போய் அங்க போய் பிடிச்சிட்டாரு. பிடிச்சோன்னா அன்னைக்கு சம்பந்தப்பட்ட அன்னைக்கு முதல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? இது மாதிரி கோயிலில் லஞ்சம் வாங்கிட்டு இந்த அர்ச்சகர்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் அனுமதினு சொல்லி கொடுக்குறாங்க. இதுல இவங்க மன்னிப்பு கடிதம் கேட்டு அமைச்சர் கேட்டிருக்கிறாரு, மன்னிப்பு கடிதம் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி.
எதுக்கு மன்னிப்பு கடிதம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ இவ்வளவு பெரிய குற்றம் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, இங்க மன்னிப்பு கடிதம் கேட்பீங்களா? இதே ரமேஷ் பதவி ஏற்ற எம்எல்ஏவா ஒரு பொறுப்பேற்ற மறுநாள் திருச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அங்க வந்து லிஃப்ட் ஆப்ரேட் பண்றவங்க 10 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க, வீல் சேர் தள்ளுறவங்க 20 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்லி அவங்கள உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண வச்சு நடவடிக்கை எடுத்தாங்க. ஒயின் ஷாப்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குற இடத்துல 20 ரூபாய் வாங்கினாருன்னு சொல்லி ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண வச்சாங்க. அப்போ 10 ரூபாய் லஞ்சம் வாங்கினாலோ 20 ரூபாய் லஞ்சம் வாங்கினாலோ அவங்க உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண வச்சாங்க. இங்க ஒரு அர்ச்சகர் ஒருத்தர், அவரு இங்க 1000 ரூபாய் தலா 1000 ரூபாய் மணிக்கு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு. 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் வெறும் மன்னிப்பு தானா அப்படின்ற ஒரு கேள்வி பரவலா எழுந்தோன்னே, இல்ல நான் மன்னிப்பு கேட்கல, விளக்கம் கேட்டிருக்கேன். எதுக்கு நீங்க இந்த மாதிரி வாங்கினீங்க? விளக்கம் கேட்டிருக்கேன். ஏன் விளக்கம்? அதான் லஞ்சம். நீங்க தான் கண்ணெதிர பிடிச்சிருக்கீங்க. இதுக்கு மேல இதுல விளக்கம் என்ன வேண்டிய கிடக்கு? விளக்கம் இதே விளக்கத்தை அங்க போய் லிஃப்ட் ஆப்ரேட் பண்றவங்க கேட்டீங்களா? ஏன் 10 ரூபாய் வாங்கினேன், விளக்கம் எழுதி லெட்டர் கொடு அப்படி சொல்லி விளக்கம் கேட்டீங்களா? அவன்கிட்ட லெட்டர் விளக்கம் கேட்டீங்களா? அங்க வீல் சேர் தள்ளுறாள்கிட்ட விளக்கம் கேட்டீங்களா? அது என்ன அர்ச்சகருக்கு மட்டும் அந்த விளக்கம் கேட்கறது? இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா நீங்க அன்னியன் படத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. சங்கர் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய அன்னியன் படத்துல அங்க இருக்கக்கூடிய யார் லஞ்சம் வாங்கினாலும் உடனடியாக அன்னியன் போய் அன்னியனா மாதிரி போய் கொலை பண்ணிடுவாரு. அவங்கள மனசாட்சி எல்லாமே எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்துருவாரு. சார்லி கேரக்டர் ஒன்று இருக்கும். சார்லி கேரக்டர் யாருக்குமே எந்த தீங்கும் செஞ்சிருக்காது, அவனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. சோம்பேறியா பார்க்ல படுத்து தூங்குவான். அப்படி சோம்பேறியா பார்க்ல படுத்து தூங்குறவனையே கும்பி பாகம் சொல்லி என்னத்தையும் தண்டனை கொடுத்து பாம்பெல்லாம் விட்டு அவனை கடிச்சு சாவடிக்க விட்டுருவாரு. ஆனா அங்க ஒருத்தர் சபா நடத்திட்டு இருப்பாரு. அந்த சபா நடத்துறவரு அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சபா நடத்துறவரு முறைப்படி திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க, அமைச்சரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்து லஞ்சம் வாங்கிட்டு சீட்டு கொடுப்பாரு. அவரை கொண்டு போய் ஒரு சூலாயத்துல போய் குத்துற மாதிரி கூட்டு பண்ண, ஐயோ இனிமே பண்ண மாட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரை மன்னிச்சு விட்டுருவாரு. படத்தோட ஹீரோயின் நந்தினி வந்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடத்துல லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படி சொல்லி லஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த நந்தினியும் மன்னிப்பு கடனை அவங்கள மன்னிச்சு விட்டுருவாங்க. அப்போ சாமானிய ஒருத்தன், ஒரு குப்பனோ சுப்பனோ இங்க வந்து உங்களுக்கு லஞ்சம் வாங்கினா இல்ல அவன் சோம்பேறித்தனமா இருந்தா அவங்களுக்கு சாவடிக்கிற மாதிரியா தண்டனையும். ஆனா இங்க நந்தினியோ வேற ஏதாவது சேஷாத்ரியோ இது மாதிரியான பேர்ல இருக்கிறவங்க அவங்க பெரும் பெரும் குற்றங்களை செஞ்சாலும் அவங்க மன்னிப்பு கேட்டா அவங்கள மன்னிச்சு விட்டுருவா அப்படிங்கிற மாதிரியான கதைகள் இருக்கும்போது அதுதான் இங்க நடக்குது. 10 ரூபாய் லஞ்சம் வாங்கணும் உடனடி சஸ்பெண்டு. ஆனா இங்க வந்து 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கணும் அர்ச்சகருக்கு, இங்க வந்து ஃபர்ஸ்ட் மன்னிப்பு, அதுக்கடுத்து விளக்கம் கேட்டு கடிதம். அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் மக்கள் கடுமையான முறையில் இது எதிர்ப்பு தெரிவித்து இதுக்கு என்ன நியாயம், என்னங்க இது பாகுபாடு இருக்குது, ஏன் இந்த நூல் அளவிலான வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் மக்கள் பெரிய அளவில் எழுப்பினதுக்கு பிறகு இப்போதான் அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், அந்த குறிப்பிட்ட அர்ச்சகரையோ அந்த வாட்ச்மேன் இவங்கெல்லாம் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள். அப்போ இவங்க எடுக்கக்கூடிய இந்த ரீல்ஸ் ஆட்சியில் கூட அங்கே கூட இப்பேற்பட்ட பாகுபாடுகள், பல வகையான பாகுபாடுகள் இருக்கிறது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு நிலைமைகள் இருக்கிறதால முதலமைச்சரும் ஒரு பக்கம் வாய் திறந்து பேச மாட்டாரு, அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்க வேற ரீல்ஸ் மட்டுமே பண்ணிட்டு ஆட்சி செய்யறதாலதான் இங்க மக்களுடைய பாடு பெரிய அளவிலான ஒரு திண்டாட்டம். மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாம, சின்ன பிள்ளைங்களை வெளியில தெருவுல கூட விளையாட கூட விட முடியாத அளவுக்கு இவ்வளவு மோசமான அளவுல பெண்கள் பாதுகாப்புக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்பு இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்குது. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.